ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் மீட் கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கதவை நம்ம திறந்துட்டோம். இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தது ஒரு பொண்ணுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக. இப்போ வந்து மிஸ்டர் மீட்டை தான் முதல்ல பார்க்கணும். கதவை திறந்தாச்சு. கிளாஸ் உடச்செல்லாம் கதவை திறக்க வேண்டியதாக இருக்கே. ஏன் மெயின் கேட்லேயே வர முடியாதா? ஏதோ இருக்குது. சரி, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். இதில் இங்கே எதுவுமே இல்லை. என்னடா அது? நம்ம நேரமா எதை திறந்தாலும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. இந்த ட்ராயரில் என்ன திரும்ப அதே ட்ராயர்? சை. ஓகே, எதுவும் இல்லை. இதுலேயே எதுவும் இருக்காது. மொபைலில் ப்ளே பண்ணுறதுனால அதை கரெக்டாக அந்த மார்க்கை பார்த்து அது இது பண்ண முடியல. ஆடா பிக்காளி பயலே, டோரை வந்து இது கட்டையால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே அண்டர் கிரவுண்டில் ஏதாவது இருக்கா? ஆஹா, க்ரீன் கீ. அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். இந்த பீஸை முதல்ல இதை எங்கே வைக்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஆமாம், இங்கே ஏதோ படிக்கட்டு போகுது. மேலே போய் பார்க்கலாம். இந்த தூரத்தில் இங்கே பீஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் எதுவும் இல்லை. இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கா? சீக்ரெட் ட்ராயர் கீயா? சரி, இந்த பலகைக்கு வந்து அந்த ஆணியை பிடுங்கிறதுக்காக அந்த ஆணி பிடுங்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். ஏதாவது இருக்கா? மியூசிக் பாக்ஸ் பீஸ் இருக்குது. சரி, அந்த க்ரீன் கீயை எடுத்துகிட்டு போய் வெளியே ஒரு கதவை பார்த்தேன். அந்த இடத்துல போய் அந்த கதவை முதல்ல திறப்போம். அதோட கீயான்னு முதல்ல பார்ப்போம். திறந்துடுச்சு. திறந்துச்சு. இதுதாங்க. என்ன கீ போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போடு. இங்கே என்னமோ இருக்குங்க. அதில் ஏதோ இருக்கே. இந்த கிளாஸை உடைக்கணும். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? அந்த இருக்கு சுத்தியல் எடுத்துகிட்டு போய் அதை உடச்சிருவோம். நம்பர் இருக்குது. அப்படியே கீழே இறங்கு. வீட்டை கட்ட சொன்னால் பழைய ஓட்டை கட்டி வச்சுருக்கான். சிசிடிவி கேமரா அடிச்சோட நன்றா பிக்காளி பேல உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன்டா. இப்போ அவனை தாக்குறதுக்கான நேரம் இல்லை. நேராக இந்த வீட்டிலேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும். ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. என்னது? இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னடா இதுக்குள்ளே போக முடியல. திறந்துட்டா ஆனால் போக முடியல. நிறைய குடிப்பான்னு நினைக்கிறேன். அங்கங்கே கேன் இருக்குது. சரிங்க, இது திறக்க முடியல. இந்த ரூமில் இது என்ன அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குது. கேனு பாரு, பார்க்குற இடம்லாம் வெறும் கேனு. எதுவும் இல்லை. இங்கே ஒரு மியூசிக் பீஸ் இருக்குது. சரி, என்ன பண்ணுன்னா இதை உடச்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம இருக்குங்க. இதை திறந்து இப்போ முதல்ல அந்த மீட்டுங்கிறவனை வர வைப்போம். அந்த சூனியகாரம் அந்த ரத்த காட்டேரியை முதல்ல இங்கே மேலே வர வைப்போம்.
பாரு வாயெல்லாம் ரத்தம். எனக்கு தெரிஞ்சு பண்ணியை முழுசாக கடிச்சு தின்றுப்பான் போல. காளிப்பழ போடி உனக்கு இருக்கு, போ போ. இது வந்து இவனோட கதைன்னு நினைக்கிறேன். இவன் எதனால இப்படி ஆனா அந்த கதைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஆமாம், நான் ஏன் இதை தேடிக்கிட்டு இருக்கேன்? சரி இரு. ஆமாம், நான் ஏன் இதை தேடிகிட்டு இருக்கேன்? போய் கீழே இருக்கிறதுல ஒரு கீ ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, மிஸ்டர் மீ ட்ராயர் கீ இருக்குது. ஓகே, இப்போ முதல்ல அந்த ரூமில் இருக்கிற ட்ராயரை திறந்து பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வந்துட்டோம்ல. கயிறு எதுக்கு? தொங்குறதுக்கா? எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 தடவை மாட்டிட்டோன்னு வைங்களேன். நார்மல் மோடில் நம்ம 3 தடவை மாட்டிட்டோன்னு வைங்களேன், இவன் இந்த கயத்தை வச்சு தொங்க விடுவான்னு நினைக்கிறேன் நம்மளை. இந்த ட்ராயரில் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. சவா, இந்த சலாட்டை இப்போ எடுக்க முடியுதா? எடுக்க முடியல. பரவாயில்ல. வந்ததுக்கு இதுவாக கிடச்சதுன்னு சந்தோஷப்படணும். என்னடா ட்ராயரு, நான் பார்க்கவே இல்லை. அங்கே தான் இப்போ இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. இங்கே ஏதோ இருக்குது. சரி ஓகே. அந்த ரூம் என்ன ரூமுன்னு தெரில. அந்த ரூம் முதல்ல திறக்கணும். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல அந்த ஆணி இப்படிங்கிறது வேணும். சரி, கயிறு இருக்குது, கீழே ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். கீழே அந்த மிஸ்டர் மீட் போய் இது பண்ணல, அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஏதோ உட்டன் பிளாங்க் இருக்குது, வேணாம். ஒரு இது இருக்குப்பா, இதெல்லாம் பார்த்தா ஒரு பண்ணி அடைச்சி வச்சுருக்கான்ப்பா அவன். பண்ணியும் இல்லை பொண்ணும் இல்லை, ரெண்டுத்துக்கு கிராஸு, அதை அடைச்சி வச்சுருக்கான்ப்பா. இதெல்லாம் பார்த்தா வாத்தி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. வாத்தி மாஸ்டர் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் பார்த்தா, அந்த வாலியை பார்த்தா. ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. பாரு, கறி துண்டுக்கு பிறந்தவன் எல்லா ரூம்லேயும் கறியை வச்சுருக்கான். இந்த இருக்குடா அந்த ஆணி பிடுங்குற, இங்கே இருக்குப்பா. போய் ஒரு பிடுங்கிடலாம். போகிறான் பார் ரத்த கட்டேரி. இந்த ரூஃப்ல ஏறு. இப்போ அந்த ஷெட்டுக்கு நம்ம தவணுமா? சரி தவிடுவோம். தவிட்டேன். அம்மே சேஃப் லேண்டிங். ஆக்கி டாக்கி இருக்குது, இந்த இருக்குது ஒயர் கட்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஒயரை வந்து அந்த மெயின் பாக்ஸில் இருக்க ஒயரை வந்து கட் பண்ணணும். பட்டு நம்ம அங்கே மூலம் கட் பண்ணணும். அந்த ரூமில் இருக்க அங்கே ஒரு டோர் இருக்கும், பலகை போட்டு அடைச்சி வச்சுருப்பான். அந்த டோருக்குள்ளே இருக்கிற மெயினை வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு, அந்த இதை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயே அட்டாச் பண்ணியிருப்பானுங்க ஒரு கண்ட்ரோல் பேனலு.
எலக்ட்ரிக் பண்ணல, அதை கட் பண்ணணும். இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆணி பிடுங்குறத எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஆணியை வெடுக்குன்னு பிடுங்க போகிறோம். இதான் இப்போ திறந்துட்டோம். இந்த இருக்கு கன்னு இருக்குப்பா, ஒரு ஊசி இருக்கு. இங்கே சொல்லணுமா? இல்லை, மேலே போயிட்டு அங்கே ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதை சுடணும். அதை பார்த்து குறி வைக்கணும். நான் ஏன் படிக்கிறேன் இங்கிட்டா? இந்த இருக்கு. சகல என் குறியை பார்த்ததுலையே மிஸ் ஆயிடுச்சு. இங்கே எங்கடா அந்த ஊசியை காணோம். இனிமேல் நம்மளுக்கு ஒன்லி இதை ஸ்ட்ரைட்டாக வந்து சுட வேண்டியதுதான். ஏன்னா நம்மக்கிட்ட அடுத்து ஒரே ஒரு ஊசி தான் இருக்குது, அதை வச்சு சுடணும். அங்கே போய் ரீலோட் பண்ணிவிட்டு திரும்ப வருவோம். போடா ரத்த காட்டேரி மண்டையா. இப்போ பாருங்க சகல என் குறிய, அவ்வளோதான். இங்கே இருக்கா? சரி, இந்த கன்னிங் இது இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் நான் போயிருக்கவே மாட்டேனே. சரி, இந்த மாலை எடுத்துகிட்டு போவோம். இந்த ரத்த காட்டேரி மண்டையன் வேறு வந்துட்டானா? இருறா, உனக்கு இருக்குடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்போலேருந்து வந்துக்கிட்டே இருக்கேன் முன்னாடி பார்க்க. பாரு, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டிரான்ஸ்மிட்டரில் போய் இந்த நெருப்பை காட்ட போகிறோம். காமிச்சிட்டோம். இங்கே சென்சார் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வெளியே போயிடணும். அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு, அடுத்து சென்சார் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கிறதுக்குள்ளே வெளியே போயிடணும். அடிக்க ஆரம்பிச்சிச்சுரா. இது எங்கேயாவது போட்டுட்டு அதை திறந்துட்டோம். இப்போ வந்து அந்த சீக்ரெட் ட்ராயர் கீயை போய் இதை எடுப்போம். சீக்ரெட் ட்ராயர் கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை கேமரா, அது இருக்கணும். கடவுளே, கேமரா காட்டுப்பா. ஆஹா, ஃபோட்டோ கேமராவே இருக்குப்பா. இருக்கு. இப்போ என்னென்னா இந்த பக்கம் ஒரு ரூஃப் உடஞ்சி போய்க்கிருக்கோம், அது வெளியே இறங்கணும். இறங்கி போய் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் கால் பண்ணிடணும். போய் முதல்ல ஃபோட்டோ எடுப்போம். ஆல்மோஸ்ட் நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் இல்லை, சுத்தமாகவே நின்றுச்சு அந்த சென்சாரு. ஃபோட்டோ எடு. பேசிக்லி ஐம் ஏ ஃபோட்டோகிராஃபர் மேன். எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா இதை வந்து போலீஸ்கிட்ட காமிக்கணும். போலீஸ்க்கு எதில் கால் பண்ணுறது? ஆமாம், மீட் ரூம்லேயே ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குல்ல, லேண்ட்லைன் இருந்துச்சுல, அது வழியாக கால் பண்ணி போலீஸை கூப்பிட வேண்டியது தான். போலீஸ் அங்கிள் எங்கே அங்கிள் இருக்கீங்க? சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வாங்க அங்கிள்.
போலீஸ் கால் பண்ணி வர வச்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து போலீஸ்கிட்ட தான் கொடுக்கணும். இப்போ என்ன பெரிய மேட்ருனா, இப்போ போலீஸ் வந்து இந்த மிஸ்டர் மீட்டுங்கிறவன் அடிச்சிருவான். அதனால் கூப்பிட்ட போலீஸ் இப்படி படுத்து கிடக்குறாப்புல அடிச்சிட்டானா? அட பாவி பயலே, இருறா பாரு, திரும்ப போலீஸ் கால் பண்ணோம். ஷார்ட் கன் இங்கேயே வெளியே போட்டுட்டு அந்த எவிடன்ஸு இந்த இருக்குது எவிடன்ஸு திரும்ப அதை கலெக்ட் பண்ணணும். அந்த இருக்காப்புல போலீஸு. இப்போ இவனை நம்ம சுட்டு தள்ளினா தான் அவர் உள்ளே வருவாப்புலன்னு நினைக்கிறேன். டே ஒரு இடத்துல நின்று அசையாம சாவு. என்ன போலீஸ் அங்கிள், ஒரு வேளை நம்ம திரும்ப ஒரு தடவை கால் பண்ண வருவாரோ? ஓகே வந்துட்டாப்புல. என்னடா வரவே மாட்டாப்புல. நம்மளா கூட்டிகிட்டு வரலன்னா அந்த டோர் பிளாக் ஆகிருக்கு. என்ன கொடுமை சரணா அது. போலீஸ்கார் வந்துட்டாப்ல. அங்கிள் அங்கிள் இதை பாருங்க அங்கிள். சரி, இவர் போய் தேடுறதுக்குள்ளே நம்ம போய் அந்த கன்னுக்கு வந்து இது புல்லட்டை ரீலோட் பண்ணிடலாம். ரீலோட் பண்ணிட்டேன். நம்ம அதுக்குள்ளே போனோம். மிஸ்டர் மீட் எந்திரிக்கலோ படுத்துருக்க போசப்பார். ஒரே ஒரு துப்பும் இதை சுத்தோம்னா இன்னும் ஒரு தோட்டா தான் இருக்குது. அவ்வளோதான். திரும்ப போலீஸுக்கு கால் பண்ணணும். டேய் மிஸ்டர் மீட்டுங்கிறவனே, ஒன்றால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை பற்றியாடா. போய் தோட்டை ஃபில் பண்ணிட்டு வரணும். பாரு ரத்த காட்டு எரிமண்டையா. போலீஸ் அங்கிள் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அவன் அங்கிட்டு இருக்கான். ஐயோ அங்கிள், அவன் பார்த்துறான் அங்கிள். போடு. சார் அடா பாவி, எத்தனை கொலை பண்ணியிருக்காண்டா டே. அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஓகே மக்களே, நீங்கள் யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு.